வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. கீத உபதேசம் அப்படிங்கிற அந்த உபதேசம் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். அந்த கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையா அர்ஜுனனுக்கு மட்டுமா சொன்னார்? இந்த உலக மக்களாகிய நம்ம அனைவருக்குமே சொல்லியிருக்கார். அப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கே நாரதர் சில விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கார். யாரு சொன்னதா சொல்லியிருக்கார் அப்படின்னா, என் அப்பன் சிவபெருமான் உமை அம்பிகைக்கு தர்மத்தை இந்த உலக மக்கள் எப்படி உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை அவங்க 2 பேரும் கலந்துரையாடியதை நாரதர் கேட்டிருக்கார். அதனால்தான் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுக்கே தர்மத்தை பத்தி எடுத்து சொல்லியிருக்கார் நாரதர். அப்படி அவர் என்ன சொன்னார், என் அப்பன் சிவபெருமான் என்ன அப்படி பேசினார் உமாதேவியிடம் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதற்கு முன்னால முதலா ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க பார்ப்பவர்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அதே போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பதிவுகள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த உலக மக்கள் அனைவரும் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், எந்த போரும் இருக்கக்கூடாது, இயற்கையில் ஆபத்துக்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமும் நம்ம இப்ப நினைவில் வைத்து ஒரு கணம் நினைத்தாலே போரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அது போல ஒரு கணம் ஓம் நம சிவாய அப்படின்னு மனதுல நினைச்சு கமெண்ட்ல பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நம சிவாயன்னு நீங்க கமெண்ட் பண்ணும்போது நம்ம சிவபெருமானின் பார்வைகள் அத்தனையுமே நம் அனைவரையும் வந்து சேரும். அந்த ஒரு பார்வை போர்மை நமக்கு எல்லாமே கிடைக்கும். மன நிம்மதியாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் எல்லோருக்கும் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் கிடைத்து ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பதிவுக்குள்ள போலாம். ஒரு முறை சிவபெருமான் கைலாயத்துல உமாதேவியரோட பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நாரதர் அங்கு போய் சேர்றாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அமைதியா நின்று அவங்களோட அந்த உரையாடல கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதைத்தான் நம்ம கிருஷ்ண பரமாத்மா கிட்ட நாரதர் சொல்லி இருக்காரு. பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தர்மம் அப்படின்னா என்ன, அந்த தர்மத்தை மக்களுக்கு எப்படி உணர்த்துவது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விளையாட்டை சிவபெருமான் விளையாடி இருக்காரு. அதாவது உமாதேவியுடன் பேசிட்டு இருந்திருக்காங்க. அம்மா கேட்டிருக்காங்க, உமாதேவி கேட்டிருக்காங்க, இந்த உலகத்துல தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பன் சொல்றாரு, தர்மம் என்பது கொல்லாமைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த உயிரை எதுவும் வதைக்காம கொல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அம்மா கேட்குறாங்க, அப்படின்னா உலகத்திலேயே அழிப்பவர் நீங்கள் தான், அழிக்கும் தெய்வம் நீங்கள் தான். அப்படி அழிக்கிற தெய்வமா இருக்கவங்க தீயோரை அழிக்கிறீங்க, தீயோரை அழிக்கிறது கொல்வதுதான். அப்படி இருக்கும்போது எப்படி கொல்லாமை வந்து தர்மமாகும்? தீயோரை அழிக்காமல் விடுவதுதான் அதர்மம் இல்லையா? அப்படி இருக்கும்போது கொல்லாமை என்பது எப்படி தர்மமாகும் அப்படின்னு நம்ம அம்மா கேட்குறாங்க. உடனே என் அப்பன் சிவபெருமான் சொல்றாரு, கொல்வது என்பது உள்ளத்தினால் ஏற்படுவது, அதாவது மனசால ஏற்படுவது. எப்படி அப்படின்னா, மனசுதான் நினைக்குது, செயல்பட வைக்குது. எப்படின்னு கேக்குறீங்கன்னா, மனசுலதான் சுயநலம், பொறாமை, குரோதம் இப்படியெல்லாம் ஏற்பட்டு அதன் விளைவாகத்தான் ஒரு மனிதனை கொல்லவோ ஏதாவது துன்புறுத்தவோ நினைக்கிறான். இதை மாதிரி கொல்லக்கூடிய
ஒரு விஷயங்கள், அதாவது கெட்ட எண்ணத்தினால் மனதினால் வரக்கூடிய அந்த எண்ணத்தினால் நீங்க கொன்னீங்கன்னா, அதாவது யார் ஒருவர் கொள்கிறார்களோ அவர்கள் கொலை பாவத்துக்கு உள்ளாகிறார்கள். அவங்களோட மனத்தினால ஏற்பட்டது இது. மனம்தான் இந்த கொல்றதுக்கு முக்கிய காரணம். கெட்ட குணங்கள் எல்லாம் எங்க இருந்து வருது? மனத்தினால் வருவது. இதுதான் கொலைகாரன் அப்படின்னு சொல்றது. கொலை பாவகம் அப்படின்னு சொல்றது. கொலை பாதகம் சொல்லுவோம், கொலை பாவம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே சமயம் பாருங்க, தீமைகள் செய்யறவங்களை தன்னுடைய பாதுகாப்புக்காகவோ இல்ல மற்றவர்களுடைய பாதுகாப்புக்காகவோ அந்த கடமைகள், இதெல்லாம் கடமைகள் சொல்றாரு சிவபெருமான். என்னன்னா, தீமைகள் செய்வோர் தன்னுடைய பாதுகாப்புக்காக செய்பவர்கள், அடுத்தது மற்றவர்களின் பாதுகாப்புக்காக செய்யறது. இப்படி செயல்படுபவர்கள் கொலை செய்தாலும் அது கொலை பாவத்தில் சேராது. இதனால அந்த கொலை பாவம் பாதகம் ஏற்படாது அப்படின்னு சொல்றாரு. கொலை பாவங்கிறது கெட்ட எண்ணங்களினால் ஏற்படுறதுதான். இந்த மாதிரி பாதுகாப்பிற்காக, அடுத்தவர்களின் பாதுகாப்பிற்காக நாம தீயவர்களை கொல்லும் போது அந்த கொலை பாவம் ஏற்படாது அப்படின்னு சொல்றாரு. தர்மம்ங்கிறது என்னன்னா, கெட்ட எண்ணங்களோட ஒரு செயல் செய்யும் போது அது கெட்டதாதான் முடியும். அதற்கு தான் என்ன சொல்றாரு அவரு? நம்ம நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொள்ளணும். அப்படி நல்ல எண்ணங்களோடு அடுத்தவர்களுக்காக செய்யும் கொலை கூட சிறந்த தர்மம் தான் அப்படிங்கிறாரு. கெட்ட எண்ணங்களோட அடுத்தவர்களை கெடுக்கணும் அப்படிங்கிறதோட செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் கொலை பாதகத்திற்கு சமம் என்பதை தான் இந்த கருத்தா நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க தலையெழுத்த அவங்கவுங்க அனுபவிச்சுதான் ஆகணும். முன்வினை பயன் அப்படின்னு சொல்றது எல்லாமே இங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. எந்த நேரத்தில் எந்த இடத்தில் நாம் கைலாயத்துக்கு செல்ல வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த நேரத்தில் அந்த இடத்தில் நமக்கு கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அடுத்ததாக இன்னொரு கேள்வியை கேட்குறாங்க உமாதேவியார். என்ன அப்படின்னா, அதாவது சில பேர் ஒன்றுமே செய்யறதில்ல, ஒரு வேலையும் செய்யறதில்ல, ஒரு முயற்சியும் செய்யறதில்ல, ஃப்ரீயா ஜாலியா இருக்காங்க. அவங்க நல்ல வசதியோட சந்தோஷமா இருக்காங்க. ஆனா சில பேர் இருக்காங்க, எப்பப்பாரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு முயற்சி வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கஷ்டப்பட்டு செய்து கொண்டே தான் இருக்காங்க. ஆனா பாருங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது ஏன், எதனால நடக்குது, இதுல என்ன தர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்ம உமாதேவியார். அதற்கும் என் அப்பன் சிவபெருமான் சொல்றாரு பாருங்க பதில. முன் ஜென்மத்துல நாம கேட்டவர்களுக்கு, அதாவது நம்ம கிட்ட இருக்கு, கொடுக்கக்கூடிய வசதிகள் அத்தனையுமே இருக்கு. அப்ப நம்ம கேட்டவர்களுக்கும் சரி, இல்ல கேட்காதவர்களுக்கு நாமளே பொருள் அறிஞ்சுக்கிட்டு அவங்க எப்படி இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க அப்படியெல்லாம் நினைச்சு பொருள் அறிந்து உதவி செய்யறோம் இல்லையா? அப்படி உதவி செய்யறது தான் அவங்க உதவி போன ஜென்மத்துல செய்திருக்காங்க. அதனால இந்த ஜென்மத்துல அந்த புண்ணியம், அந்த தர்மத்தின் காரணமாக இந்த ஜென்மத்துல அவங்க அப்படி ஒரு நல்ல விதிவசத்தால நல்ல பலன்களை அடைஞ்சு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஜென்மத்துல அவங்க எந்த முயற்சியும் செய்யல, எந்த வேலைக்கும் போகல, அப்படி இருந்தும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சில பேர் ஏன் எல்லா முயற்சிகளும் செய்தும் சரி, வேலைக்கு போயிட்டு வராங்க, எல்லாம் செய்தாலும் சரி, அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, பற்றாக்குறையினே தான் இருக்கு, எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையிலேயே இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட போன ஜென்மத்துல எல்லா விதமான வசதிகளும் இருக்கு, எல்லாம் இருந்தும் கூட அவங்க போய் கேட்கறவங்களுக்கு கூட எந்த உதவியும் செய்ததில்லை. எல்லாமே இருக்கு, இருந்தாலும் எந்த உதவியும் அவங்க செய்யாம இருந்ததுனால அவங்களுக்கு அந்த பாவம் ஏற்பட்டு, அதனால இந்த ஜென்மத்துல அவங்களோட முயற்சிகள், வேலைகள், பணிகள் எல்லாத்துலயுமே ஏதோ ஒன்று நடந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. போன ஜென்மத்துல எல்லாம் இருந்தும் யாருக்கும் உதவல, கஷ்டப்படுபவர்கள் வந்து கேட்டும்
கை நீட்டியும் அவங்களுக்கு செய்யலைங்கிறதுனாலதான் அவங்க இந்த ஜென்மத்துல கஷ்டப்படுறாங்க. ஆனா பாருங்க, போன ஜென்மத்துல கஷ்டப்பட்டு கிடைச்சதையும் அவங்க கஷ்டப்படாம இருக்கவங்களுக்கு, கஷ்டப்படாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அத்துணையையும் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவி இருக்காங்க. தான் உழைத்த அந்த பெரும் பலன்களை எல்லாம் அடுத்தவர்களுக்கு கேட்காமலே செய்திருக்காங்க. அதனாலதான் இந்த ஜென்மத்துல அவங்க ஜம்முன்னு ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. ராஜாவுக்கு கூட வேலை இருக்கும், ஆனா இவங்களுக்கு எப்படிப்பா ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே செய்யல, ஆனா இவ்வளவு ஜாலியா இருக்கான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அவங்க போன ஜென்மத்துல தான் சம்பாதித்த, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அத்தனையும் தர்மம் பண்ணியிருக்காங்க. அதுவும் கேட்காமல் இருக்கும்போதே இவர்களா அறிந்து தர்மம் செய்ததுனால இன்னைக்கு இந்த ஜென்மத்துல அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவபெருமான் சொல்றாரு. அதே போல மூன்றாவது கேள்வியா இன்னும் ஒண்ணு கேக்குறாங்க. எப்படின்னா, நீங்க முன்வினை பயன் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா இந்த முன்வினை பயன்னு எதுவுமே இல்லை, முற்பிறவிங்கிறதே எதுவுமே இல்லை, அப்புறம் எல்லாம் பயன் வர்றதுக்கு அப்படின்னு எல்லாம் சில பேர் பேசிட்டு இருக்காங்களே, இதுக்கு என்ன சுவாமி சொல்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம அப்பன் சிவபெருமான் சொல்றாரு, முற்பிறவி அப்படிங்கிறது உண்டு, அதனுடைய முன்வினை பயன்கிறது சூட்சுமமா இருக்கு. அது ஒரு சூட்சுமம்னா ரகசியமா இருக்கு. அந்த ரகசியம் எல்லோருக்கும் ஈஸியா புரிந்திடாது. அது புரிஞ்சுக்கணும்னா நல்ல முயற்சி தேவை. அப்படி உங்களால முயற்சி செய்ய முடியலன்னா அதை முயற்சி செய்து புரிந்து கொண்டவர்கள் எவ்வளவோ போயிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது புரிந்து கொண்டவர்களிடம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது வேண்டா வெறுப்பா வாதாடிட்டு இருக்கக்கூடாது. அதனாலையும் அந்த பாவம் ஏற்படும். அதாவது எதுவுமே இல்லை முன்வினை, அதாவது என்ன சொல்றோம், நம்ம முற்பிறவி இல்லை, முன்னால பிறவியில இருந்த வினைகள்லாம் எதுவும் இல்லை, கர்ம வினை இல்லை அப்படின்னு எல்லாம் வாயில வாதாடிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட நீங்க பேசவே வேண்டாம். ஏன்னா அதை பற்றி அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாதவர்களிடம் நீங்கள் ஏன் அனாவசியமா பேசணும்? அப்படிங்கிறதுக்காக தான் வீண் வாக்குவாதமே வேண்டாம், அவரவர்கள் அனுபவித்த பிறகு தெரியும் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. முன்வினை பயன் அப்படிங்கிறத புரிந்தவர்களிடம், பெரியவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பன் சிவபெருமான் சொல்லியிருக்காரு. எப்படிப்பட்ட விஷயங்களை எப்படி சொல்லி கொடுத்திருக்கார் பார்த்தீங்களா உமாதேவிக்கு. ஏன்னா அம்மா தான் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, அதை நாமும் தெரிஞ்சுக்குவோம், அம்மா கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். பாய்.